தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய மெட்ரோ வேலையில் எந்த மாதிரியான முறைகேடு நடைபெறுது, எப்படி வழக்கு போடுறாங்க, இது என்னான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அதில் அந்த பில்லு வழங்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா ஐடிடிசி நிறுவனம் என்னான்னு பார்த்திங்கன்னா அதானி குரூப்பு. அப்போ அதானி குரூப்பு மீண்டும் மணல் கொள்ளையிலே வந்துட்டாங்களா? பல ஸ்டேட்டில் இந்தியா கடல் கடந்து நிறைய முறைகேடு நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் சுற்றி வந்து இந்த மாதிரி தவறு நடக்குதுன்றது இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது. பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரம் இருக்கக்கூடிய மெட்ரோ வேலையில் எடுக்கக்கூடிய மணல் அனைத்துமே பார்த்திங்கன்னா பீச்சு மண், திருவான்மியூர், அடையாறு, மயிலாப்பூர் எல்லா மண்ணும் எடுத்து விற்பனை செய்யப்படுது. மெட்ரோ ஒர்க்குன்னா அதில் எடுக்கக்கூடிய மணலை வந்து எங்கேயாவது வைத்திருக்க வேண்டும், இல்லைன்னா எங்கேயாவது பல்லாவரம், குரோம்பேட்டு, திருநீர்மலை போன்ற மலைப்பகுதியில் கொட்ட வேண்டும் தான் உத்தரவு. ஆனால் இந்த கனிமங்களே மொத்தமாக விற்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்போ வந்து அது விஷயமாக தான் இதை விசாரிக்க சொல்லி மதுரவாயில் டிசி கிட்ட மனு கொடுத்தோம். எங்கேயுமே இல்லை. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், கனிமவளத்துறை இயக்குநர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஆகவே எங்கேயுமே எடுக்கலை. அதானி நிறுவனம்னா எங்கேயுமே எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த கவலையில் தான் இப்போது கமிஷனர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன். சென்னையில் 50 இடத்துல வேலை நடக்குது. கனிமங்கள் வந்து அடியில் இருக்கிற கனிமங்கள் அனைத்துமே அரசு உடையது. இதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபோட்டோ போட்டு கம்ப்ளீட்டு விற்கப்படுது. இந்த ஃபோட்டோ விற்கப்படுது. ஆகவே இதை வந்து தடுத்து நிறுத்தல்னா சென்னையில் வந்து இது மாதிரி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. இது வந்து மெட்ரோ சைட்டு, மணலை எடுத்து வெளியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வருது, இந்த மணல் வந்து விற்பனைக்கு இருக்குது, சின்ன வண்டிக்கு 13,000, டாரஸ் வண்டிக்கு 25,000 மெசேஜ் போட்டு இது விற்கப்படுது. 1.5 ஆண்டுகளாக மணலே இல்லை. இடி ரேடுக்கு அப்புறம் எங்கேயுமே மணல் கிடையாது. ஆனால் மணல் பற்றாக்குறை மக்களுக்கு தெரியாது, மணல் இல்லைன்னு. இதை தான் மணல்லாம் இப்போது சென்னை சுற்றி இருக்கிற கட்டிடங்களுக்கு வைக்கப்படுது. ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதில் நடைபெறுகிற முறைகேடை தடுக்க வேணும்னு நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறேன். இதே மாதிரி மெட்ரோ மட்டும் இல்லை, சென்னையில் இது மாதிரி பில் போட்டு பொருள் எடுத்து சென்னையில் எங்கே இருக்குது கனிமங்கள்? இப்போ டெலிஃபோன்ஸ் வேலை நடக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 3 யூனிட் இருக்கும். அந்த காவார் நோண்ட மண், அந்த மண்ணை எடுத்து போகும்போது இது மாதிரி கழிவுகளை எடுத்துகிட்டு போகும்போது கனிம வளத்துறை இயக்குனர் வந்து மடக்கி இதன் மீது கனிம கடத்தல் வழக்கு போடுறாங்க. ஏற்கனவே ஒரு வாகனம், இவருடைய வாகனம் வந்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருக்குது. கமிஷனர் இது வரைக்கும் விசாரணை பண்ணுறேன்றார். அதாவது கனிம வளத்துறை டைரக்டர் இது வரைக்கும் அது மீது நடவடிக்கை எடுக்கலை. அந்த பில்லு வந்து தவறுதலாக பில்லு, இதில் கவர்மெண்ட் முத்திரை போட்ட பில்லு 170 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இது இல்லாத அவர் வந்து கிலோமீட்டர் 170, அவர் 5 மணி நேரம், எந்த இடத்துக்கு போகுதுன்னு இல்லை, வண்டி இருக்கு அந்த இடத்துலேருந்து பில்லு தரான். இது மாதிரி முறைகேடு நடைபெறுதுன்னு கமிஷனருக்கு மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை கனிம வளத்துறை கமிஷனர். ஆகவே இது குறித்து கமிஷனர்கிட்ட நாங்கள் இப்போது மனு கொடுத்துருக்குறோம். அதாவது எங்களுக்கு வந்து எங்கே போய் சொல்லுறது, ஒரு கனிம கொள்ளை வந்து முன்ன காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி இப்படி நடக்க. ஆனால் இன்றைக்கி சென்னையிலே மெட்ரோ வேலையில் கனிம கொள்ளை நடைபெறுது. கொள்ளை மட்டுமல்ல, அந்த மணல் கட்டிடங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது பேர் ஆபத்தை உருவாக்கும். ஆகவே இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். கனிம கொள்ளை அரசுக்கு இழப்பு நிறுத்த வேண்டும் தான் இன்றைக்கி நான் மனு கொடுத்துருக்கேன். இதை தடுத்து கமிஷனர் நிறுத்த வேண்டும். அப்படி அவர்களை அந்த பில் போட்டு பணம் வாங்கக்கூடிய தடுத்து நிறுத்தல்னா நாங்கள் வேறு வழி தெரியல எங்களுக்கு. ஏன் இது வரைக்கும் லோக் ஆயுக்தா என்ற அமைப்பு எங்கே இருக்குது? எங்களுக்கு இந்த மாதிரி அதிகாரிகள் துணை போகிறாங்க. அதாவது கனிம வளத்துறை உதவி இயக்குனர் 3 ஆண்டாக இங்கே இருக்காங்க, சுகுணா என்ற மேடம். அவங்க 3 ஆண்டாக இந்த சிட்டியில் மெட்ரோ வேலையில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இது வந்து ஏரியோ ஆற்று பகுதியோன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது. இப்பொழுது கூட நீங்கள் போய் எந்த மெட்ரோ சைட்டு போய் ஆழ்ந்து இவ்வளோ மண் எங்கே போச்சு, எங்கே இருக்குது, அரசால் காட்ட முடியுமா? கனிம வளத்துறையால் கொடுக்க முடியுமா? இந்த இழப்பீடெல்லாம் அவர்கள்கிட்ட இருந்து வசூல் செய்ய வேண்டும். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்னும் எத்தனோ 100 கணக்கு கிலோமீட்டருக்கு இன்னும் ஒர்க்கு நடக்க இருக்குது. ஆகவே இந்த கனிமங்கள் அனைத்து அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும்.
சிட்டி உள்ள ஓடக்கூடிய வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் டெலிஃபோன்ஸ் வேலை ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறான், அவன் எடுக்கக்கூடிய கழிவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இலவசமாக லாரிகளை அனுமதிக்கணும் கேட்குறோம். வெறும் கழிவு எடுத்து போகிற வண்டிகளை ஏன் தடுத்து அவர்கள் மீது வழக்கு போட்டுட்டு கனிமங்களை பீச்சு மண் போன்ற மண்ணுகளை எடுத்து போகும்போது அதை ஏன் தடுத்து நிறுத்த பாருங்க? அதுக்கு அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படுது. இதை தடுத்து நிறுத்தம் தான் இன்றைக்கி கமிஷனர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். ஆகவே கமிஷனர் நடவடிக்கை எடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நாங்கள் 15ஆம் தேதியிலேருந்து இந்த மெட்ரோ மண் ஓட்டக்கூடிய லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறோம். இது நாள் வரை எந்த நடவடிக்கையும் எந்த அதிகாரியும் மாவட்ட ஆட்சியர் ஆகட்டும் யாருமே எடுக்கவில்லை. ஆகவே நாங்கள் திட்டமிட்டபடி 15ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறோம். டன் M3 நீங்கள் போய் மெட்ரோக்கு எவ்வளோ ஆழம் நோண்டுறாங்கன்னு தெரியுமா? பீச்சு சைடு நோண்டது மொத்தம் பாருங்கள், எந்த சைட்டு ஒன்றா போங்க. இது கமிஷனருக்கு அதுதான் விசாரிக்க சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சைட்டு இப்போ தான் வேலை நடக்குது மெட்ரோ மயிலாப்பூர்லேயே இந்த மாதிரி மணல் கிடைக்குது. இது மாதிரி மணலை ஃபோட்டோ போட்டு இது வந்து விற்பனைக்கு 25,000 ரூபா வரைக்கும் வாங்குகிறேன். ஆடியோலாம் இருக்குது என்கிட்ட. இது இல்லாத பார்த்தீங்கன்னா பீச்சு சைடு இருக்கிற மண் 50,000 60,000 ரூபா விற்கப்பட்டு. உங்களுக்கு இங்கே இருக்கிற யாருக்காவது சென்னையில் போய் கேளுங்க மணல் கிடைக்குதானா, கிடைக்குதுன்னுவாங்க. ஆனால் மணல் கோரை அரசாங்கம் தவிர வேறு நடத்தலை. அரசாங்கம் மணல் விட்டு 1.5 ஆண்டு ஆகப்போகுது. ஈடு ரேடுக்கு அப்புறம் ஒரு புடி மண் கூட எடுக்க முடியல, எந்த மணல் இல்லை. ஆனால் சிட்டி ஃபுல்லாக இந்த மணல் மெட்ரோ கடல் மண்ணோ திருவான்மியூர் அடையாறு மயிலாப்பூர் போன்ற பகுதியில் எடுக்கக்கூடிய மண் இப்போ இன்னும் இந்த ராயபுரம் சைடு எல்லாமே வருது. எல்லாமே அந்த ஓரம் நோண்டப்பட பல ஆயிரம் கோடி இருக்கும். இதை விசாரணை செய்யணும். அமௌண்ட்டு போட்டிருக்கேன், நம்பர் கமிஷனர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். விசாரணை செய்வாரா? அதானி நிறுவனம் என்ன ஒன்று பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் விசாரிக்கலை, கனிமவளத்துறை டைரக்டர் விசாரணை பண்ணல. நான் மனு கொடுத்து 10 நாள் மேலே ஆகுது. மதுரவாயில் டிசி கிட்ட கொடுத்துருக்கு. இது வரைக்கும் எந்த விசாரணை இல்லை. இப்போ தான் கமிஷனர்கிட்ட வந்திருக்கேன். இது அதான் அதானின்ற நிறுவனம் பண்ணுது. அதானிக்கு இங்கே எந்த ஸ்பேஸும் இல்லைன்னு பார்த்தோம். ஏன் இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதியில் கேரளாவுக்கு கனிமங்கள் கடத்தப்படுது. அது எங்கே போகுது? அதானி போர்ட்டுக்கு தான் போகுது. அது இது வரைக்கும் தடுத்து நிறுத்தப்படலை. அதே மாதிரி இதில் அதானி இருக்காங்களே தெரியாது. நாங்கள் அதை கூகுளில் போய் சர்ச் பண்ண பிறகு தான் இவ்வளோ பெரிய நிறுவனம் இதில் இருக்குது. அதானி நிறுவனம் மணல் கொள்ளையிலையும் கனிம கொள்ளையில் வந்திருக்காங்க தெரியுது. ஆட்டை கட்சி மாட்டை கட்சி இப்போ மண்சாலை கடிக்க வந்திருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தணும். அமைச்சரோ இல்லை முதல்வரோ இதை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா சிட்டிலேயே இவ்வளோ பெரிய இது நடைபெறுது. ஆகவே இதை தடுத்து நிறுத்த வந்தால் கமிஷனர் கொடுத்துருக்கோம். இது இல்லாத சிட்டி உள்ளே இருக்கிற கனிமங்களை கழிவுகளை மெட்ரோ எடுத்துகிட்டு போகிற வாகனங்கள், அதே மாதிரி இந்த வடிகால் எடுக்கக்கூடிய மண், டெலிஃபோன்ஸ் வேலையில் எடுக்கக்கூடிய மண், சின்ன பில்டிங்கில் இருக்கக்கூடிய ரபிஷ், இதெல்லாம் தடுத்துக்கூடிய அதிகாரிகள் ஏன் இவ்வளோ பெரிய கனிம கொள்ளை ஓப்பனாக நடைபெறுது, ஏன் இதை தடுக்கலை அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வந்து இதில் மிகப்பெரிய நிறுவனம் அதானி இருக்கிறதுனால இதை கமிஷனர் அவர்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறேன். நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறோம். பார்ப்போம். இது இல்லைன்னா நாங்கள் முதல்வரை சந்தித்து இது குறித்து மனு கொடுக்க இருக்கோம்.